டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 லாஸ்ட் நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்த்து வரோம். அதில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸில் லாஸ்ட் குரூப் 4 கேள்வியில் எப்படி கேட்டு அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஸ்கூல் புக்கில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு 19 கொஸ்டின்லேருந்து 20 கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் டேரெக்டாக கேட்பாங்க. மிச்சம் 5 கேள்வி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் புக்கு எல்லாமே நீங்கள் படித்தாலும் ஒரு 19 கேள்வி அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 கேட்ட கொஸ்டின் கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது. ஸோ இந்த வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் இதுபோல் முக்கோணங்களாக நம்ம வரையிறல உள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னா 15 ஆப்ஷனு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம அந்த டைமில் போட்டுக்கலாம். இல்லை நம்ம இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வரைபடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகடைக்கணங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. 3க்கு எதிரே தளத்தில் உள்ள எண் எதுனா 4. இதான் ஆப்ஷன் 4. நம்ம ஒர்க் சம்மெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஸோ கேள்வி முறை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. ஸோ இது என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், க்யூப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் 49, 121, 169 கொஸ்டின் மார்க் விட்டுட்டு விடுபட்ட எண்ணு கிடம்னா 259. ஸோ இந்த எல்லா நம்பருக்கும் ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்கொயராக இருக்கலாம், க்யூபாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வகம் கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தின் பரப்பளவு 5 சென்டிமீட்டரும் அதன் மூலை விட்டுனா இதான் மூலை விட்டம் சொல்லுவாங்க. மூலை விட்டு 15 சென்டிமீட்டர் பரப்பளவு காண்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீதாகட்ட 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நீங்கள் 6வது புக்கு 7வது புக்கிலேருந்து ஃபுல்லாக செவ்வகம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை சம்மெல்லாம் நீங்கள் ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவர் குறிப்பிட்ட வேலையை பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கு ஊதியமாக 1387 ரூபா. இப்போ என்னென்னா ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒரு சில நாட்கள் வேலைக்கு வராமல் கொஞ்சம் தான் வேலைக்கு போகிறாரு, ஆப்சென்ட் ஆகிறாரு. ஸோ வேலைக்கு போன காசு பார்த்தீங்கன்னா 1387 ரூபா காசு வாங்குறாரு. அவர் அனைத்து நாட்களும் வேலை செய்திருந்தால் ஊதியம் எல்லா நாளும் வேலை செஞ்சிருந்தாருன்னா 1752 ரூபா பெற்றிருப்பார். ஏன்னா அவர் வேலை செய்த நாட்கள் என்றைக்கு கேட்குறாங்க. ஸோ மற்ற நாளும் வேலைக்கு வந்திருந்தால் 1752 ரூபா கிடச்சிருக்கும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சில வேலை அவ்வளோ நாள் வேலை செய்ய கேட்குறாங்க. 19 நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி போகிறாங்க. இந்த செம்ம பேசிக் செம்ம பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCF. இது 9th புக்கு மற்றும் 10th புக்கில் HCM HCF இருக்குது. கொடுக்கப்பட்ட 3 எண்கள் பெருக்கப்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்பேவா 5 எண்ணில் அவற்றை மீப்போமா காண்க. அப்படின்னா நம்மளே எல்லாருக்கும் மீப்பேர் பொது வகுத்தி தான் 75 அவங்க தான் நம்ம 2 நம்பர் வகுப்படும். ஸோ அடுத்த கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எண்ணி அதை முதல் பகுதிக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எண்ணு 5 ஒரு பகுதியாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ அவர் பிரிக்கப்பட்டாங்கன்னா அதில் முதல் பகுதி என்ன கேட்குறாங்க. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 30. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களின் தொகுப்பு 1 கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் எழுத்துக்களுக்கும் தனித்தனியாக எண் குறி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடி வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எல்லா வார்த்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எழுத்துக்களை வார்த்தை அமைத்தா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பி இந்த அரிசியில் அடுக்கிற ஃபர்ஸ்ட் 4வது யூ. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4வது என்ன கொடுத்துறாங்க எண்ணு. அது 6வது யூ. இது போல் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100லிருந்து 10 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும். ஸோ இது எல்லாருக்குமே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. டுஷன் கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணிங்கன்னா 100லிருந்து 10 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்னா ஒரு முறை தான் கழிக்க முடியும். அப்போ 100லேருந்து நம்ம 10 ஒரு வாட்டி கழிச்சிட்டோம்னா அது 90 ஆகிடும். சரிங்க. அப்போ எத்தனை முறை கழிக்க முடியும்? நம்ம ஒரு முறை தான் கழிக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார். முகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2/3 பகுதி வேலையை செய்து முடிக்கிறாரு. மொத்த வேலையை செய்து முடித்த நாள்னா 3 நாட்கள். இது பார்த்தீங்கன்னா பேசிக் சம்மு தான். இது உங்களுக்கு 8th புக்கிலும் சம்மு இருக்குது. புது புக்கு பழைய புக்கு 2 புக்கிலுமே சம்மு இருக்குது. அடுத்து தனி வட்டி கூட்டு வட்டினால நீங்கள் கண்ணை முடின்னு போயிடலாம். 8th புக்கு சம்மு 8வது புக்கு இந்த 2 புக் 8th 7th இந்த 2 புக்குலேருந்துமே எடுத்துக்காட்டு பைசா ஃபுல்லாக நீங்கள் போட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தம் தான் வரும். ஒரு விவசாயி
20,000 ஆண்டு ஒன்றுக்கு 4% தனி வட்டி விகிதத்தில் ஒருவரிடமிருந்து கடனாக பெற்றார். 5 ஆண்டுகளுக்கு அவர் பெறும் முழு கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. என்ன சொல்கிறான்னா, ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து 4.5% வட்டிக்கு வாங்குறாரு. 5 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ செலுத்துனா 24,500. இது வந்து 7th புக்கில் உங்களுக்கு அப்படியே இருக்குது, தனி வட்டி டாப்பிக்கில் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 7th புக்கில் தனி வட்டியும் 8th புக்கில் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி உள்ள வித்தியாசம், கூட்டு வட்டி, இந்த 3 டாப்பிக்குமே கவர் ஆகுது. இந்த 3 டாப்பிக்லேருந்து மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வருதுன்னு வாய்ப்பு இருக்குது. அதனால் 7th புக்கு 8th புக் கம்பல்சரி படிங்க. எல்லா சமமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள். அடுத்தது 1,500க்கு 3 ஆண்டுகளுக்கு 2 வெவ்வேறு இடங்களுக்கு இருந்து தனி வட்டிகள் வித்தியாசம் 13.5 வட்டி விகிதம் வித்தியாசம். என்ன சொல்கிறாங்கன்னா, 1,500 ரூபாய்க்கு 3 ஆண்டுகள் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைக்கும் தனி வட்டிகள் வித்தியாசம் வந்து 13,000 ரூபாய் கிடைக்குது. இன்னும் வட்டி வித்தியாசம் காண்கன்னா 0.13%, 0.3%. என்ன சொல்கிறாங்கன்னா, 1,500 ரூபாய்க்கு 3%, அது 3 ஆண்டுகளில் தனித்தனியாக கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு வெவ்வேறு வெவ்வேறுனா 2 பேர்கிட்ட கொடுக்குறாங்க. தனித்தனியாக வட்டி வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 13.50 ரூபாய், 13.50 பைசா வந்து வட்டி விதை கிடைக்குது. வித்தியாசம்னா பர்சன்டேஜில் கேட்குறாங்க 0.3%. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்படி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இது அரசியலமைப்புலேருந்து போயிடறாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7th மற்றும் 8th புக் சம் ஒர்க் அவுட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, 15% ஆண்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தனி வட்டிகளுடைய வித்தியாசம் 1,134 அசலை காண்க. தனி வட்டி மட்டும் கூட்டு வித்தியாசம் எவ்வளோ வந்து உங்களுக்கு 16,000 ரூபாய். இது வந்து 8th புக்கில் ஸ்கூல் புக்காகவே இருக்குது. நம்ம புக் வீடியோலாம் போய் பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. P மற்றும் Q மீ பெறுவதற்கு X மற்றும் Q ஈக்குவல் டு XY எனில் P மற்றும் Qவின் மீச்சேறு பொது மடங்காக கீழே விட்டு எது காணுங்கன்னா PY. இது வந்து 9th புக்கில் இருக்குது. டேரெக்டாக உங்களுக்கு பயிற்சி சமாவே எடுத்துக்காட்டு சமாவே இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்கூல் புக்கை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்தால் டேரெக்டாக சம்மெல்லாம் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 எனில் அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x-2 அலகுகள். அதே பரப்பளவு காண்க. அப்படின்னா கொடுத்துட்டோம் x = 20 அலகுகள் கொடுத்துட்டோம் x. ஸோ இந்த வேல்யூ டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு 3,596 சதுர அலகுகள் வரும். நம்மளுக்கு செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம ஃபார்முலா வச்சு டேரெக்டாக சமைப்பு வேல்யூ கண்டுபிடிச்சாலே. அளவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து பகடை கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபஸ்ட் வந்து பகடை கணக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான், இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். 2 பகடையில் ஒரே நேரத்தில் ஒட்டப்படும் பொழுது 2லும் ஒரே முகம் கூடுதல் அல்லது 4 கிடைக்கிறதுனா 2/9. பகடை கணக்கு ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2/9 தான் கணக்கு ஆப்ஷன். ஸோ இந்த சம்முலாம் நம்ம ஒர்க் அவுட்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்முலாம் கேட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். நம்ம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது கலாம் மற்றும் ஏஜ் வயசு கேட்குறாங்க. இதில் வந்து பிறந்த நாளை பற்றி கேட்டால் என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை. ஆப்ஷன் வந்து புதன்கிழமை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்களை 3, 5, 8 மற்றும் 12 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது. இது வந்து 6வது புக்கில் இருக்குது. உங்களுக்கு 6th புக்கில் இந்த சம்மு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது 4 3.5 2 எது சமம்னா 4:1. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் உங்களுக்கு பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது இந்த அடுக்கு விகிதங்கள்லாம். ஸோ 2 ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய புக்கு புது புக்கு 2 பார்க்கணும். அடுத்தது ஆப்டிடியூடில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வரிசையில் என்ன தொகை என்ன வரிசைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இந்த படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதி பின்னோக்கி வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் 14வது என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பேக்வேர்டில் எழுதும் போது 14வதாக வரும்போது என்ன குறியீடு வரும் கேட்குறாங்க. அது வந்து ப்ளஸ் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, 10 விவசாயிகள் 24 நாட்கள் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார் எனில் அதே நிலத்தை 14 விவசாயத்தில் முடிப்பாங்கன்னா 15. இது வந்து 8th புக்கில் புது புக்கில் செம்ம டைரெக்டாகவே இருக்குது. கலப்பு மாறல் நேர்மறை எதுவும் மாறல. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, 18, A, B, C கூடுதல் வரிசை எனில் A+B மதிப்புகள்னா 15. இது வந்து 10th புக்கில் உங்களுக்கு மேக்ஸ் புக்கில் டைரெக்டாக செம்மாவே இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஆண்டு ஒன்றுக்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதி சேமிக்கிறார் எனில் 6 ஆண்டுகளுக்கு அவர் 7,850 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளோ? 4,000. இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தடில் உங்களுக்கு 4 கொஸ்டின் வந்துச்சு இது வரைக்கும். ஸோ அதனால் 7th புக்கும் 8th புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு குறிப்பிட்ட அசல் தனி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? 3,972 ரூபாய். இது 8th புக்கில் உங்களுக்கு டேரெக்டாக கூட்டு வட்டி டாப்பிக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டு பாருங்கள். நீங்கள் தனி வட்டி கூட்டு வட்டி போனால் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்துச்சு. அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் போடலாம், இல்லை இதுலேயும் சதவீதத்தில் போடலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்போது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகரிக்க தொகை எவ்வளோனா உங்களுக்கு 1,03,000. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு ஃபுல்லாக இந்த மெத்தட்லாம் சம்மு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கில் சம்மு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் புக் சம்மு தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். தேங்க்யூ.